ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, BTC எத்திரி மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஓவர் ஆகிட்டு மார்க்கெட்டு பம்புக்கு நமக்கு டெக்னிக்கலாக சிக்னல் கொடுக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அது வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஒரு 7 days பிஃபோர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. ஸோ அதே மாதிரி புல் பேக் வந்துருச்சு மார்க்கெட்டு, சரிங்களா. ஸோ 7 days பிஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் BTC புல் பேக் ரெடின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், லாஸ்ட் வீடியோ 1 day பிஃபோர் நேற்று போட்டிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்போம்னா BTC டர்ன்டு புல்லிஷ்ன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட்டு இங்கே புல்லிஷாக தான் இருக்குது, ஓகேவா. ஸோ வந்து பேரிஷாக மாறல, ஏன்னா நேற்று வந்து ஒரு லிக்விடேஷன் ஹேண்டுக்கு மட்டும்தான் கீழே வந்திருந்தான். அது வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வரான். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு BTC பார்த்துடலாம். ஸோ இது BTC வந்து லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன், ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன், அப்புறம் இங்கே ஸோ மல்டி இடத்துல வந்து நமக்கு ரிஜெக்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது என்ன காமிக்குதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சைனை நோக்கி தான் போயிட்டுருக்கு, ஓகேவா. ஸோ அந்த புல்லிஷ் சைனை நோக்கி போகிறதுனால தான் மார்க்கெட் வந்து கீழே உள்ள லிக்விடேஷன்லாம் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு புல்லிஷ் ரெடி ஆகிட்டுருக்க மார்க்கெட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டு என்ன லெவலுக்கு போகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து BTCக்கு வந்து இந்த 98 ஏரியா போகும். சப்போஸ் வந்து இந்த 98 ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து BTC முதல்ல போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து ஹையஸ்ட் டார்கெட் வந்து இங்கே போகும், 106, ஓகேங்களா. ஸோ இந்த 106 ஏரியாவுக்கு வந்து BTC நெக்ஸ்ட் டார்கெட் போகும். இது லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஓகேவா. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த 98 ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் BTC வந்து அங்கேருந்து எதனா உங்களுக்கு நமக்கு ரிவர்சல் எதனா கொடுத்தா நான் சொல்கிறேன். இல்லைனா வந்து மேக்ஸிமம் வந்து அது இந்த 106 ஏரியா வரையும் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது BTC பொறுத்தவரை, ஓகேவா. இங்கே நம்ம எத்திரியம் பார்க்கும்பொழுது எத்திரியம் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இதுவும் வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு BTC வந்து ஒரு ஸ்ட்ராங் 1 டேல புல்லிஷ் காட்டுது, ஸ்ட்ராங் புல்லிஷ் காட்டுது, ஓகேவா. அதனால் எத்திரியம் வந்து இங்கே புல்லிஷாக மாறுது, ஓகேங்களா. ஸோ எத்திரியம் வந்து ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் போகும் 3,04,000. ஸோ இந்த டார்கெட் போகும். நெக்ஸ்ட்டு வந்து 3,600. ஸோ இந்த டார்கெட்டு. ஸோ இது ரெண்டும் முதல்ல போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 4,800 வந்து 4,200 கிட்ட போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது போகணும், ஓகேவா. இது போனதுக்கப்புறம் தான் அடுத்து அந்த வீடியோவில் சொல்ல முடியும். மேக்ஸிமம் வந்து இந்த 3,700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஸோ இது வந்து வேலிட் ஆச்சுன்னா, ஆனால் இது வேலிட் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்தவரையும். இந்த இடத்துல வந்து வேலிட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா BTC வந்து இந்த இடத்துல வந்து புல்லிஷாக மாறுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து BTC 106 வரையும் போகும். மொதல் டார்கெட் 98, அதுக்கப்புறம் 106 வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் இந்த வீடியோவில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா எஸ்டர்டே ஒரு ஷார்ப் ட்ராப் ஒன்று வந்தது. அந்த ட்ராப் வந்து லிக்விடேஷன் ஹண்ட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. பட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது மார்க்கெட்டு, சரிங்களா. ட்ரெண்டு வந்து உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் நேற்று வீடியோ போடும்போது ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருந்தது மார்க்கெட்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ப் ட்ராப்பு. நேற்று வந்து பொதுவாக வீடியோவில் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய மூவ்மெண்ட்லாம் மோஸ்ட்லி தெரியாது, சரிங்களா. ஏன்னா இப்போது நான் வீடியோவில் சொல்கிறேன்னா இங்கே வந்து புல்லிஷாக இருக்குது மார்க்கெட் அப்படின்றன்னா புல்லிஷ் தான். ஆனால் வந்து அது வந்து லிக்விடேஷன் ஹண்ட்டுக்காக வருவான் கீழே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லிவரேஜ் ட்ரேடிங் மட்டும்தான் அது யூஸ் பண்ணுறாங்க.
மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நான் சொல்லும் பொழுது அது வந்து புல்லிஷாக மாறுது. ஓகேவா? ஏன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மாறிட்டுருக்கு. நமக்கு பிடிசி ப்ரைஸும் சரி, எத்திரியும் சரி. எத்திரியமோட பாட்டம் வந்து நான் ஆல்ரெடி இங்கே இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் எத்திரியம் பாட்டம் ஏரியா வந்து இந்த 2850 ஏரியாவாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஏரியாவில் தான் நமக்கு மறுபடியும் புல்லி சிக்னல் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த தடவை மேக்ஸிமம் அதிகபட்சம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புல்லிஷ் லைனில் வின் பண்ணுறதுக்கு இந்த தடவை மேக்ஸிமம் ஹை கெப்பாசிட்டி இந்த தடவை இருக்குங்க மார்க்கெட்டுக்கு. சரிங்களா? ஸோ அதுதான். ஓகே, இப்போ வந்து ஒரு கொஷின் வரலாம், ஆல்ட் டிசிஷன் இருக்கா இல்லை, ஆல்ட் டிசிஷன் வருமா அப்படின்றது. நான் ஒரு 3 வீடியோக்கு முன்னாடியே பேசிட்டேன். ஆல்ட் காயினை பற்றி இனிமேல் நான் பேச போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ட் டிசிஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய பேர் மார்க்கெட் வரணும் அப்படின்னா ஆல்ட் டிசிஷன் இல்லாமல் பேர் மார்க்கெட்டு வராது. அது மட்டும் என்னால் நம்ப முடியும். ஆனால் ஆல்ட் டிசிஷன் இப்போ வருமானா எத்திரியும் மூவ் ஆனால் கண்டிப்பாக வரும். ஆனால் நான் எப்படி இனிமேல் வீடியோ ஃபாலோ பண்ணுவேன்னா, எத்திரியமும் பிடிசி மூமெண்ட் மட்டும் நான் கொடுப்பேன். ஸோ இப்போ எத்திரியம் வந்து இப்போது இந்த லெவலுக்கு போகுதுன்னு அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த லெவலுக்கு போகிற வரையும் ஆல்ட் காயின்லாம் சில பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுலேருந்து மறுபடியும் கீழே வர அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சிக்னல் கொடுத்தா ஆல்ட் காயின் டம்ப் ஆகும். மறுபடியும் மேலே போகிற மாதிரி நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா, ஸோ ஆல்ட் காயின் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ எப்போ வந்து எத்திரியம் வந்து இந்த ஆல் டைம் ஹை உடச்சிக்கிட்டு மேலே போகுதோ, ஓகேங்க, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த $5000. ஸோ இந்த $5000 உடச்சிக்கிட்டு எப்போ எத்திரியம் மேலே போகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் ஆல்ட் சீசனை எதிர்பார்க்கலாம். அது வரையும் அந்த ஒரிஜினல் ஆல்ட் சீசன் கிடையாது. இப்போதைக்கு என்னுடைய முழு ஃபோக்கஸ் வந்து இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய முழு ஃபோக்கஸ் வந்து ஃப்யூச்சர் ட்ரேடில் தான் இருக்க போகுது. நான் இப்போ எல்லாம் சொல்ல போகிறது எல்லாமே ஃப்யூச்சர் ட்ரேட் என்ன நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேனோ, நான் மார்க்கெட்டை பார்க்குறேனோ அதை தான் அப்படியே வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவில். ஓகேங்களா? ஓகே, கண்டினியூஸாக வந்து நம்ம மார்க்கெட்டை ஃப்யூச்சர் ட்ரேடு எல்லாம் நான் ப்ரைவேட் குரூப்பில் கொடுத்துட்டு தான் இருக்கேன், சிக்னல் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட்டு ஒரு 7 சிக்னல் கொடுத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்கு. சரிங்களா? 7 வாரம் ஒரு 7 சிக்னல் கொடுத்தேன். அந்த 7 சிக்னலில் வந்து 6 சிக்னல் வந்து வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 1 வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிடுச்சு, மீதி 6 வந்து நமக்கு வின்னு தான். ஓகேங்களா? ஓகே, கரண்ட்டாக கொடுத்துருக்கேன், அதுவும் கரண்ட்டாக ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, ரன் ஆகிட்டுருக்கு எல்லாருக்கும். ஓகே, ஸோ அதில் ப்ரைவேட் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வீடியோ வந்து ப்ரைவேட் குரூப்பில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த ப்ரைவேட் குரூப்பில் கொடுக்குற அது வேறு மெத்தடு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு யூனிக்காக நான் கொடுத்துட்ருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நான் பொதுவாக தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ப்ரைவேட் குரூப்புக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. ஏன்னா அது வேறு, இது வேறு. இதில் வந்து நான் பொதுவாக சொல்லுவேன். அதில் வந்து ஒவ்வொரு யூனிக்காக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணி நான் சொல்லுவேன். ப்ரைவேட் குரூப்பில் அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரைவேட் குரூப்பில் இருக்கிறவங்க ஜஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே, இதுதான் மார்க்கெட்டோட அப்டேட்டு. பொறுத்து வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் லைனில் தான் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னொரு இது கண்டிஷன் என்ன, லாஸ்ட் வீடியோவில் ஒரு கண்டிஷன் சொன்னால, ஏன்னா 1 டே கேண்டில் வந்து இங்கே முடியணுன்ட்டு. ஸோ இப்போவும் சொல்கிறேன், 1 டே கேண்டில் இங்கே முடிஞ்சால் இன்னும் நமக்கு ஃபர்தராக சூப்பரான புல்லிஷு இருக்குது நமக்கு. ஓகேவா? எங்கன்னா 1 டே கேண்டில் இப்போ கரண்ட் ஏரியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் 1 டே கேண்டில் முடிஞ்சதுன்னா இன்னும் நல்லா புல்லிஷாக நமக்கு மாறும், மார்க்கெட்டு நல்லா பூம் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நெக்ஸ்ட்டு 2-3 டேஸ் 4 டேஸ் வந்து புல்லிஷ் நிறையா மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அக்யூரேட்டாக நல்ல ஒரு சிக்னல்லாம் வேணும்னா நம்ம ப்ரைவேட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ப்ரூஃப்லாம் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது மறுபடியும் லாஸ்ட்டு 3 ட்ரேடு ப்ரூஃபும் நான் டெலிகிராமில் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் என்னுடைய ஓன் அனலைஸ் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.